சுரக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை, ப்ராஜெக்ட், டெட்லைன், இஎம்ஐன்னு கண்டினியூஸாக ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லேயே தான் இருந்துகிட்ருக்கோம். அப்படி தொடர்ந்து இந்த கார்டிசால் சுரக்கிறது உடலுக்கு நல்லதல்ல. அது சின்ன அஜீரண கோளாறில் ஆரம்பித்து பெரிய பெரிய மனவியாதிகள், டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஆரம்பத்திலேயே பிரேக் பண்ணுறது நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் கரியர் அண்ட் பிஸ்னஸ்க்கும் ரொம்ப நல்லது. நம்ம தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கும் பொழுது, தொடர்ந்து அந்த கார்டிசால் லெவல் அதிகமாகிட்டே இருக்கும் பொழுது, அந்த கார்டிசால் மூளையின் முக்கிய பகுதியெல்லாம் பாதிக்குதுன்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அந்த முக்கிய பகுதிகள் தான் கவனிக்கிறதுக்கும், ஞாபகத்திறனுக்கும், ஒரு புதிய விஷயங்களை கற்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியலன்னா நம்மளுடைய ஜாப்லையும் பிஸ்னஸ்லையும் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். வேலையில் நம்மளுடைய கவனமும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸும் கம்மியாகும் பொழுது அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. இல்லை புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம தகுதி பெற மாட்டோம். இருக்கிற நிலையிலேயே இருப்போம், இல்லை அதை விட கீழே போயிட்டு இருப்போம். அப்போ இன்கம் லெவல் குறையும், மறுபடியும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், கார்டிசால் அதிகமாகும். இது ஒரு கண்டினியூஸ் லூப் மாதிரி, சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும்.